ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கழுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு செவந்த உடனே பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து பொடியாக நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரிய தக்காளியாக 3 தக்காளி பழுத்த பழமாக எடுத்து பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் எவ்வளவு காரம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா அது கொதிச்சு நல்லா வேகணும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா கொதிச்சு வேக வைங்க. நல்லா கொதிச்ச உடனே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து தண்ணியில் கலந்து சேர்த்து அதை ஊற்றுங்க. அப்போ தான் திக்னஸ் கொடுக்கும். அரிசி மாவு கூட ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். மல்லியில் தூவி இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.